ஓம் யஸ்ய வீர்யேண கிருதினோ வயம் ச புவனானி ச ராமகிருஷ்ணம் சதா வந்தே சர்வம் ஸ்வதந்திரமீஸ்வரம். கிடைத்தற்கரிய மனித பிறவியை அடைந்த புண்ணிய ஆத்மாக்கள் எல்லோருக்கும் இனிமையான வணக்கங்கள். மனித பிறவியை பற்றி நிறைய மகான்கள் சொல்லியிருக்காங்க. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. ஏன்? மனித பிறவியின் மகத்துவம் என்ன? விதவிதமாக ட்ரெஸ் பண்ணிக்கலாம், ஏசி காரில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம், இங்கேருந்து யூஎஸ் போகலாம், ஆஸ்திரேலியா போகலாம், சைனா வேண்டாம். அதுக்காக மனித பிறவி சிறந்தது. மனித பிறவியில் தான் அந்த ஆறாவது அறிவு, பகுத்தறிவு. நான் சொல்கிறது உண்மையான பகுத்தறிவு, நம்முடைய மகான்கள் சொல்லி வச்ச பகுத்தறிவு, இப்போ இருக்கிறவங்க சொல்கிற பகுத்தறிவு இல்லை. உண்மையான பகுத்தறிவை யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி மனித பிரிவில் மட்டும்தான் அவைலபிள். அதை வச்சு என்ன செய்கிறது? உலகத்திலே எவ்வளோ பெரிய பணக்காரனாக ஆகலாம் அப்படின்னு யோசனை பண்ணுறதா? How to become the greatest scientist of the world அப்படின்னு யோசனை பண்ணுறதா? கிரேட்டஸ்ட் செஞ்சுரி மேக்கர் கிரிக்கெட்டில், இதுக்காக அந்த பகுத்தறிவு. இன்னொருத்த செஞ்சுரி மேக்கர் பண்ணாக்கா இது போயிடும். வேர்ல்ட்லி அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே இட் ஹேஸ் அ பிகினிங், இட் ஹேஸ் அன் எண்ட். நம்ம சுனில் கவாஸ்கர் சொல்லுவார் வேடிக்கையாக, ரெக்கார்ட்ஸ் ஆர் மென்ட் டு பி புரோக்கன் அப்படிம்பார். எவ்வளோ பெரிய ரெக்கார்ட் பண்ணாலும் சரி. அவர் ஒரு காலத்தில் டபுள் செஞ்சுரி அடித்தார், அது ஒரு பெரிய ரெக்கார்டு. அப்புறம் கொஞ்ச நாள் போச்சு, இன்னொருத்தன் 2-3 செஞ்சுரி அடிச்சிட்டான், டபுள் செஞ்சுரி அடிச்சிட்டான். கவாஸ்கர் காணாமல் போயிட்டார். ஸோ இந்த மெட்டீரியல் சக்ஸஸ் மெட்டீரியல் சக்ஸஸ் எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலைக்கு நீங்கள் போனாலும் இட் ரிமைன்ஸ் அன்சாட்டிஸ்ஃபைடு. ஒரு 25 இயர்ஸ் பேக் ஐ திங்க், பாம்பேயில் ஒரு பெரிய பாடகி பீக் லெவலில் இருக்காங்க. அவங்க கால் ஷீட் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசர் என்ன பண்ணார், வேறு ஒரு யங் உமன் அந்த அம்மா அழைச்சிட்டு பாட வச்சார். இன்ட்ரெஸ்டிங்லி அந்த பாட்டெல்லாம் ரொம்ப சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. உடனே அந்த பொண்ணுக்கு நிறைய சான்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. சான்ஸ் வர ஆரம்பித்த உடனே இந்த அம்மா, பீக்கில் இருக்கிற அம்மா, சில மியூசிக் டைரக்டர்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அவளை பாட வச்சா நான் பாட மாட்டேன். நடந்தது இது, நான் பேர் சொல்லலை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவளை பாட வச்சா நான் பாட மாட்டேன், என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு மிரட்டோம். அப்போ இவ்வளோ அச்சீவ் பண்ணது எங்கே போச்சு? ஸ்டில் தேர் இஸ் நோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா? அதனால தானே இந்த போட்டி பொறாமையெல்லாம் வருது. திஸ் இஸ் இன் கனெக்ஷன் வித் மெட்டீரியல் சக்ஸஸ். எழுத்தாளர் சுஜாதா இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன், அவர் இல்லை, போயிட்டார். அவருடைய கடைசி காலத்தில் ஒரு நோட் எழுதி வச்சுருக்கார். யங் ஏஜில் எனக்கும் ஒரு வேகம் இருந்தது. சந்திரனுக்கு போகலாம், மார்ஸுக்கு போகலாம், எங்கே வேணால் போகலாம், ஈவன் சைனாவுக்கு கூட போகலாம், இதை செய்யலாம், அதை செய்யலாம், வி கேன் டூ எனிதிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேகம் இருந்தது. இப்போது 70 இயர்ஸ் ஆனப்போ காலையில் எழுந்து ஒழுங்காக பாத்ரூம் போயிட்டு வந்தாலே பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. அவர் எழுதியிருக்கார், இது நான் பொய் சொல்லலை.
ஸோ ஒரு காலத்தில் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக தெரிஞ்ச சில ஐட்டம்ஸ் ஆஸ் வி க்ரோ அப், ஆஸ் வி பிகம் ஓல்டர், தே லூஸ் தேர் மீனிங் அப்படின்னு எழுதியிருக்க. அப்போ என்னதான் லட்சியம்? இந்த 6வது அறிவை வச்சுட்டு என்னதான் அடையணும், எதை அடையணும்னு சொல்லியிருக்காங்க? அங்கே தான் கொஞ்சம் யோசனை பண்ணணும். ஒரு அறிஞர், ஒரு சுவாமி ஞானி சொல்லுவார், கடவுள் இந்த உடம்பை கொடுத்துருக்கார், எதுக்காக கொடுத்துருக்கார் அப்படின்னு ஒரு சிஷ்யன் கேட்டான். அந்த ஞானி சொன்னார் ரொம்ப அழகாக, இந்த உடம்பை வச்சு நான் உடம்பு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும். தட் இஸ் தி ரியல் கோல் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. எம் லப்த்வா சாபரம் லாபம் மன்யதே நாதிகம் தத அப்படின்னு கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார். எந்த நிலையை அடைஞ்சதுக்கப்புறம் வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை, நத்திங் இஸ் ரிக்வயர்ட், நத்திங் இஸ் வாண்டட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வருதோ அந்த நிலையை அடைகிறது தான் மனித வாழ்க்கையின் லட்சியம் அப்படின்னு கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறார். அதை ராமகிருஷ்ணன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஈஸ்வர் லாபி மனுஷ்ய ஜீவனர் உத்தேஷ்யோ அப்படிம்பார். அதாவது இறைநிலையை அடைவது தான் மனித வாழ்க்கையின் லட்சியம். பெரிய பாடகி ஆகிறது இல்லை, பெரிய பாடகின்னு கிடையாது. வேறு ஒரு பொண்ணு வந்தால் இவளுக்கு போயிடும். அது என்னமோ ஒரு நடிகர் சொல்கிறார், எல்லா ரிப்போர்ட்டர்ஸையும் கூப்பிட்ருக்கார். என்ன சார், என்ன திடீர்னு எங்களை கூப்பிட்ருக்கீங்க அப்படின்னு உடனே அந்த நடிகர் சொன்னாராம், நான் நடிக்கிறத நிறுத்திட்டு சொசைட்டிக்கு சேவை செய்யலாம்னு நினைக்கிறேன். உடனே ஒரு நிருபர் சொன்னார், ரிப்போர்ட்டர், நீங்கள் நடிக்கிறத நிறுத்தினாலே பெரிய சேவை தானே சார் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த அம்மா பாடலன்னா என்ன முடியாதா? நீங்களாம் என்ன பட்டினியாக கிடக்க போகிறீங்க? இது எல்லாமே டிபெண்டன்ஸ் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஃபைனல் சக்ஸஸ் கிடையாது. அந்த ஃபைனல் சக்ஸஸ் எப்போ வரும்? வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லுவார், பிறவி பெருங்கடல் நீந்துவர், யாருக்காவது தெரியுமா? நீந்தார் இறைவனடி சேராதார். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா 2 மார்க் வாங்கலாம் எக்ஸாமில். சரியா? இன்னும் அதே 2 மார்க்கு தான் போடுறாங்களா இல்லை எவ்வளோ போடுறாங்கன்னு தெரியல. இல்லை, விலைவாசி ஏறி போச்சு, இந்த மார்க் மட்டும் அதே மார்க்கு தான். ஒரு திருக்குறள் எழுந்தால் 2 மார்க்கு தான், இன்னும் அதையே வச்சுருக்காங்க. இல்லை, அது ஒரு வாத்தியார் கேட்குறார், டேய் எத்தனை திருக்குறள் இருக்குடா அப்படின்னு. அவன் ஒரு 2000 இருக்கும் சார் அப்படிங்கிறான். வாத்தியார், டேய் 1330 தாண்டா அப்படின்னாக்கா இவன் கேட்குறான், எல்லாம் சார் தமிழை வளரவே விட மாட்டிங்களா அப்படின்னு. இவங்க அதே மார்க்கு போட்டுட்ருக்காங்க. பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னாக்கா, பிறவி பெருங்கடல் நீந்துவர், எல்லாருமே இந்த பிறவி பெருங்கடல்லேருந்து நீந்தி அக்கறைக்கு போயிடலாம். நீந்தார் இறைவனடி சேராதார், இறைவனடியை சேராதவங்க நீந்த மாட்டாங்க. சிம்பிள் மீனிங், அதுதான் லட்சியம். மற்றபடி நீங்கள் சயின்டிஸ்ட் ஆகிறது, பெரிய டாக்டர் ஆகிறது, பெரிய வக்கீல் ஆகிறது, நிறைய செஞ்சுரி அடிக்கிறது, இதெல்லாம் பை ப்ராடக்ட்ஸ். ஏன்னா அது உங்களுக்கு நிச்சயமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காது. மிருக நிலையிலேருந்து மனித நிலைக்கு உயரணும், மனித நிலையிலேருந்து தெய்வ நிலைக்கு போகணும். தட் இஸ் தி கோல் ஆஃப் ஹியூமன் பர்த். இப்போ எங்கேயாவது ஒரு சிங்கம் வந்து காட்டு ராஜா அப்படின்னு சொல்கிறோம். காட்டு ராஜாவாக இருக்கக்கூடிய அந்த அனிமல் ஏன் மரத்தடியில் கழகுது? ஒரு மாளிகை கட்டிப்போம், ஒரு தாஜ்மஹால் கட்டி வைப்போம், நினைக்குதா அது? ஏன் நினைக்க மாட்டேங்குது? அதுக்கு அவ்வளவுதான். இன்றைக்கி என்ன சாப்பாடு ஏதாவது கிடைக்குமா, அவ்வளவுதான். அதுக்கு மேலே திங்கிங் கிடையாது. நமக்கு காலையில் கூட 2 டீச்சர்ஸ்கிட்ட பேசிகிட்டே இருந்தப்போ அந்த அம்மா, வாழ்க்கையில் நிறைய அச்சீவ் பண்ண வேண்டியிருக்கு, குழந்தை பேக்கணும், அப்புறம் பேரன் பேத்தியெல்லாம் பார்க்கணும், இது எவ்வளோ கற்பனை போகுது பாருங்கள். தப்புன்னு சொல்ல வரல, பட் ஸ்டில் ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் பை ப்ராடக்ட்ஸ், கம் டு தி மெயின் ப்ராடக்ட். அதை தான் அவங்க சொல்கிறாங்க, இறைவனடி சேராதார் நீந்தார் அப்படின்னு. இந்த பிறவியை பற்றி பேசுகிறப்போ பெருங்கடல் அப்படின்னு பேசுகிறாங்க ஞானிகள் எல்லாருமே. எனக்கு அதுலேருந்து தப்பிச்சு வர்றது ரொம்ப கஷ்டம். ஒரு சின்ன குளத்தில் விழுந்தாலே அதுலேருந்து, அதுவும் சேரும் சகதியமாக இருந்ததுனாக்கா, இட் இஸ் டூ டிஃபிகல்ட் டு கம் அவுட். ஆற்றுல போய் இறங்கினாக்கா, தமிழ்நாட்டு ஆற்றுல இறங்கினாக்கா ஈஸியாக வந்துடுவீங்க, இல்லை அக்கறைக்கு போயிடுவீங்க, நடந்தே போயிடுவீங்க. நார்த் இண்டியன்
கங்கை எல்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 11 வருஷம் முன்னாடி கும்பமேளா நடந்தது ஹரித்வாரில், நான் போயிருந்தேன். பேலூர் மட்டிலேருந்து வந்த ஒரு சாமி எங்ககிட்ட பேசினது, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர். அவர் சொல்கிறார், நான் அங்கே பேலூர் மட் போனவங்களுக்கு தெரியும் கங்கை அங்கே இருக்கோம், இந்த கரையிலேருந்து நீந்தி அந்த கரைக்கு போயிட்டு வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இறங்கினார் ஹரித்வாரில். ஹரித்வார் கங்கா அதே கங்கா தான், இளமையான கங்கா. பேலூர் மட் வர்றது முதுமையான கங்கா, ஃபோர்ஸு கிடையாது அவளுக்கு. ஆனால் ஹரித்வாரில் போய் பார்த்தவங்களுக்கு தெரியும், போய் நின்னாலே கால் கடன்னு ஆடும். அதனால தான் இந்த செயின்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. இந்த செயினை பிடிக்கணும், இல்லை பிறவி செயின் கட் ஆகிடும். இதை பிடிச்சிட்டு தான் குளிக்கணும். அந்த மாதிரி ஆற்றுல இறங்கினாக்கா இட் இஸ் மோர் டிஃபிகல்ட். கடலில் போய் இறங்கினாக்கா ஒரு அலை வந்து வெளியில் தள்ளும், இன்னொரு அலை வந்து உள்ளே இழுத்துட்டு போயிடும், அவ்வளோதான். எப்போ திருப்பி கொடுக்கணும் அவங்க தெரியாது. அது ரொம்ப ஒரு வேடிக்கை. அன்றைக்கி ரீடர்ஸ் டைஜஸ்ட்டில் ஒரு வருஷம் முன்னாடி ஒரு கதை படித்தேன். ஈவினிங் வந்து ஒருத்தர் அப்படியே நடந்து போயிட்டுருக்கார். அந்த அலையெல்லாம் வந்து அப்படி வந்து காலை டச் பண்ணிவிட்டு போகுது. இந்த ஆள் வந்து சொன்னாரா, நோ, நீ எத்தனை தடவை வந்து என் காலில் விழுந்து கெஞ்சினாலும் சரி, 2 நாள் முன்னாடி அழைச்சிட்டு போன என் மனைவியை நான் எடுத்துக்கவே மாட்டேன். இப்போ ரீடர்ஸ் டைஜஸ்ட் வந்த ஜோக் இது. எனிவே, ஸோ கடலில் போய் விழுந்தால் இட் இஸ் டூ டிஃபிகல்ட் டு கம் அவுட், இல்லையா? அந்த மீன் பிடிக்கிற பசங்களெல்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா 8 வயசு 10 வயசு இந்த மாதிரி பசங்களாம் இருப்பாங்க. சும்மா போய் அப்படியே ஜம்ப் பண்ணி ஈஸியாக வருவான். நாம் போய் நின்னாலே போதும். ஒரு கப்பல் போயிட்டே இருந்தது, திடீர்னு பயங்கரமாக காற்று அடிக்குது, கப்பல் அப்படியே ஆடுது, ஆல்மோஸ்ட் இட் இஸ் கோயிங் டு சிங்க். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மேலே டெக்கில் வந்து நிறைய பேர் வந்து அந்த டெக்கை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. ஒருத்தன் கேட்டான், எனக்கு நல்லா நீச்சல் தெரியும், கரை எவ்வளோ தூரம்? யாராவது சொன்னால் நான் நீந்தி போயிடுவேன் அப்படின்னப்போ பக்கத்தில் இருந்தோம், ஒன்லி 2 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னா. டக்குன்னு அவன் குதிச்சிட்டான். ஈவினிங் டைம், கொஞ்சம் வெளிச்சமும் இருக்குது, டார்க்னஸும் இருக்குது. குதிச்சிட்டான். குதிச்சதுக்கப்புறம் கேட்குறான், விச் டைரெக்ஷன் ஐ ஷுட் கோ அப்படின்னு. இவன் சொன்னான், பிலோ அப்படின்னு. பிலோ 2 கிலோமீட்டர்ஸ் போனாக்கா அங்கே கரை இருக்குது, அதை போய் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு. அவன் எப்படி மேலே வருவான்? இந்த பக்கம் போனால் 400 கிலோமீட்டர்ஸ், அந்த பக்கம் போனாக்கா 800 கிலோமீட்டர்ஸ், எங்கே போகிறது? ஸோ கடல்லேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த பிறவி சூழல் அந்த மாதிரி. அதனால தான் பிறவி பெருங்கடல் அப்படின்னு சொன்னார். இந்த மனித பிறவியில் மட்டும்தான் இந்த கடல்லேருந்து வெளியே வரக்கூடிய சம்பவம் உண்டு. அதுக்கான பிளானிங் பண்ணணும். அப்படி செய்யலை, we are simply wasting. I want to become அப்படின்னாக்கா, I want to become எதுவுமே வந்து is not going to give you final satisfaction. இதை மனசில் வச்சுங்க. அதுக்காக நாளைக்கு வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிடாதீங்க. வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக செய்யுங்க, சுத்தமாக செய்யுங்க. செய்யும் தொழிலே தெய்வத்தை காட்டும். செய்கிற வேலையை கரெக்டாக செய்யுங்க. பட் இது வந்து இது பஸ் ஜேர்னி மாதிரி. இப்போ சென்னையிலேருந்து நீங்கள் வந்து எங்கே போகலாம், திருப்பதி போகிறீங்க அப்படின்னாக்கா, பஸ் இஸ் யூஸ்டு ஃபார் தட். கோயிங் டு திருப்பதி இஸ் யுவர் கோல். டேக்கிங் தி பஸ் இஸ், அது என்ன சொல்கிறது, ஒரு ஃபெசிலிட்டி, அவ்வளோதான். ஸோ இந்த மனித பிறவியை வச்சு கிடைச்ச கடமையை செஞ்சு அந்த உயர்ந்த பதவியை அடையணும். அதுதான் மனித வாழ்க்கையின் லட்சியம். ஒரு ராஜா ஒருத்தர் மாறு வேஷத்தில் அப்படியே நடந்து போகிறார். அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் வந்து அந்த மாதிரி செய்வாங்க. ஜனங்க என்ன பேசிக்கிறாங்க என்னை பற்றி, ஏதாவது டெவலப்மெண்ட் பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்காக தாடி கிடிலாம் வச்சுட்டு ராஜா மாதிரியே தெரியாது, சாதாரண ஒரு கிராமத்தை மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கார். கூட யாரும் கிடையாது. அப்படியே சுற்றிட்டு இந்த ஊரெல்லாம், இந்த கேபிட்டல்லாம் தாண்டி ஒரு கிராமத்துக்கு வந்துட்டார். அப்போது நல்ல ஒரு 11-11:30 இந்த மாதிரி நேரம், மார்ச் எண்டுனாலே வந்து ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் ஒன்று, இந்த ஹீட் வேறு ஸ்டார்ட் ஆகிடும். 2 க்ரைசிஸ். தாகமாக இருக்குது, பசியாக இருக்குது. அப்படியே வந்தப்போ அங்கே ஒரு குடிசையை பார்த்தார். அங்கே போனார், நேராக போய் கூப்பிட்டார், யார் உள்ள? ஒரு விறகு வெட்டி ஒருத்தன் வந்தான், துண்டை மட்டும் கட்டிட்டு வந்தான். ஐயா அப்படின்னு, ரொம்ப தாகமாக இருக்குது, ஏதாவது கிடைக்குமா? வந்திருக்கிறது ராஜான்னு தெரியாது, உட்காருங்க அப்படி சொல்லிவிட்டு இந்த பழைய சோறு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தான். பிகாஸ் பழைய சோறு தண்ணி வந்து ரொம்ப சீப்பு அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்கோம். அமெரிக்காவில் இப்போ ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க, பழைய சோறு வந்து பெஸ்ட்டு ஃபுட் தான். அதனால் இப்போ மதுரையில் வந்து ஒரு சட்டியில் இப்போ பழைய சோறு கொண்டு வந்து வச்சுட்டு 575 ரூபா தான்.
நீங்கள் ஈஸியாக தயார் பண்ணலாம். அதை வேறு நம்ம ஃப்ரெண்டு, அங்கே இருக்கிற ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காரு வாட்ஸ்அப்பில். பாருங்கள் சாமிஜி, பழைய சோறு 575 ரூபா அப்படின்னு. இல்லை, பழைய சோறு விற்க கூட ஆரம்பிக்கலாம். டீச்சிங் விட பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, இதுலையாவது டென்ஷன் 100% காட்டணும் அது இது சொல்லி வருஷம் பழைய சோறு ஈவினிங் சமைக்க வேண்டியது, நைட்டு தண்ணி ஊற்றி வைக்க வேண்டியது, அடுத்த நாள் காலையில் சட்டியில் போட்டு 575 வேண்டாம், 275 வாங்கினா கூட போதும், நிறைய பணம் வரும். எனிவே, பழைய சோறு தண்ணி கொடுத்தான். அஃப்கோர்ஸ் ஒன் மோர் திங், இந்த பழைய சோறு தண்ணி குடித்தாக்கா வயிற்றில் வந்து அசிடிட்டி ப்ராப்ளம் இருந்தால் போயிடும். இது மெடிக்கல் டிப்பு, சரியா? என் பேச்சை கேட்குறதுக்காக இது ஒரு டிப்ஸு. அந்த பழைய சோறு தண்ணியை கொடுத்தான், குடித்தார். ராஜாவுக்கு ரொம்ப திருப்தி. அதை குடிச்சு பாருங்கள், வெயில் நேரத்தில் அமிர்தம் மாதிரி இருக்கும். சர்பத்து, பெப்சி டெப்சிலாம் ஒன்றும் கிடையாது. பழைய சோறு தண்ணி குடிச்சு பாருங்கள், அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். வயிற்றுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது, கூலாக யூ கேன் ஃபீல். ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்டேன். இந்த பக்கத்தில் ஒரு காடு இருக்குது, விறகு வெட்டி விற்றுட்ருக்கேன். அப்படியா? எவ்வளோ வரும் ஒரு வருமானம் எவ்வளோ வரும்? ஏதோ சொன்னான். குடும்பம் எப்படி போயிட்டுருக்கு? கஷ்டம்தான் சார், ஒன்றும் என்ன பண்ணுறது, வேறு வழி தெரியாது, எனக்கு ஒன்றும் வேறு வேலையும் தெரியாது, படிப்பும் கிடையாது, இதை பண்ணிகிட்ருக்கேன். உடனே ராஜா சொன்னார், நான் யாரும் தெரியுமா? தெரியலையே. நான் தான் இந்த நாட்டு ராஜா. ஓ! உடனே ஒரு சாஷ்டாங்க நமஸ்காரம். இப்போ நம்மளாம் மினிஸ்டர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணுற மாதிரி ஒரு நமஸ்காரம் பண்ணோம். சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிவிட்டு, ராஜான்னு தெரியாது, நான் உங்களுக்கு போய் பழைய சரி. இல்லை, பரவாயில்ல, நல்லது. இந்த காட்டை தாண்டி போனால் ஒரு சந்தன தோப்பு இருக்குது. ஒரு 50-60 மரங்கள், பெரிய பெரிய மரங்கள் இருக்குது. அதுவும் என்னுடைய கஸ்டடியில் தான் இருக்குது. நீ எனக்கு உதவி செஞ்சுருக்க, ஸோ அந்த சந்தன மரத்தை வெட்டி நீ பொழைச்சிக்கோ அப்படின்னு சொன்னார். சரிங்கய்யா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜா கிளம்பிட்டார். ஒரு வருஷம் கழித்து அந்த ராஜா மந்திரியோட தேரில் வரார். அந்த பக்கம் வேறு ஏதோ ஒரு வேலையாக வந்து பார்க்குறப்ப அந்த இடம் அவருக்கு ஞாபகம் வருது. அப்போ மந்திரிகிட்ட சொன்னார், இங்கே வந்து ஒருத்தன் எனக்கு இந்த பழைய சோறு தண்ணி கொடுத்தான், அவனுக்கு சந்தன தோப்பு கொடுத்தேன், பணக்காரனாக ஆகியிருக்கணும், போய் பாரு அப்படின்னு. போய் பார்த்தா அந்த குடிசை அப்படியே தான் இருக்குது. ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். மந்திரிகிட்ட சொல்லி அவனை கூப்பிடு அப்படின்ட்டார். போய் கூப்பிட்டு அவன் வெளியில் வந்தால் அதே துண்டு தான் கட்டியிருக்கான். என்னப்பா, சந்தன தோப்பையே கொடுத்தேன், சந்தன மரம்லாம் வெட்டி விற்றுருந்தாக்கா எவ்வளோ பணம் வந்திருக்கும், நீ அதே குடிசையிலே இருக்க, அதே ட்ரெஸ்ஸிலே இருக்க, வாட் ஹேப்பன் அப்படின்னு கேட்டார் ராஜா. அந்த குடிசையில் இருந்த அந்த விறகு வெட்டி சொன்னால், நான் போய் பார்த்தேன் ராஜா, நீங்கள் கொடுத்த தோப்பு நிறைய மரங்கள் இருந்து என் ஒருத்தனால் அதை வெட்டி விற்க முடியாது, அவ்வளோ மரங்கள் இருந்தது. அதனால் என்ன பண்ணேன், நெருப்பு வச்சுட்டேன், எல்லாம் எரிஞ்சு போச்சு. அந்த கறியை வந்து ஒரு 6 மாதம் விற்று பொழைச்சேன், தீர்ந்துருச்சு. இப்போ மறுபடியும் விறகு வெட்டிகிட்டு இருக்கேன். இப்போ அந்த விறகு வெட்டி என்ன சொல்லலாம், என்ன பேர் கொடுக்கலாம்? அடுத்த மாதத்து ஃபஸ்ட்டு டே. என்னது அது? அதை சொல்லலாம், சரியா? அதை போல தான் கிடைத்திருக்கிற இந்த மனித பிரிவை வந்து, இஃப் யூ யூட்டிலைஸ் ஒன்லி ஃபார் வேர்ல்ட்லி அச்சீவ்மெண்ட்ஸ், மெட்டீரியல் சக்ஸஸ், யூ ஆர் கோயிங் டு ஃபீல் சேட் ஒன் டே ஃபார் தட். நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்க, பட் மனசு அங்கே வச்சுக்கணும். ராமகிருஷ்ணன் ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பார். அந்த கப்பல் போயிட்டே இருக்கும், உள்ளே வந்து அந்த ஒரு காம்பஸ் இருக்கும், அந்த முனை, அந்த நுனி வந்து எப்போவும் வந்து வடக்கு நோக்கியே காட்டும் இல்லையா? சப்போஸ் அது மாறி போச்சுன்னு வச்சேங்க, வாட் வில் ஹேப்பன்? இப்போ இந்த ஜிபிஎஸ்லாம் போட்டுட்டு போகிறோம் இல்லையா, திடீர்னு அது கட் ஆகிடுச்சு, எந்த பக்கம் போகிறதுனே தெரியல. அன்றைக்கி ஒரு ஜோக் படித்தேன், ஒருத்தன் அப்படியே அந்த ஜிபிஎஸ் பார்த்துட்டே வந்து ஒரு வீட்டுக்குள்ளே நுழையிறான். அந்த ஆள், யோ யார் நீ, முன்ன பின்ன தெரியாது, சும்மா ஜிபிஎஸ் இந்த பக்கம் தான் வழிகாட்டுது அப்படிங்கிறோம். டக்குன்னு நின்று போச்சுன்னாக்கா வி டோன்ட் ஹாவ் விஷன், போயிடும். அந்த வடக்கு நோக்கியே இருக்கும் அந்த காம்பஸ், அதை வச்சு தான் பைலட்ஸ் தானே, இல்லை கேப்டன், கப்பலுக்கு கேப்டன், அவங்கெல்லாம் ஓட்டிகிட்டு போகிறாங்க. அதை போல் கப்பல் தெற்கில் போனாலும் சரி, மேற்கில் போனாலும் சரி, காம்பஸ் எப்பவும் வடக்கு நோக்கி காட்டணும். அதை போல் நீங்கள் டீச்சராக இருந்தாலும் சரி, லாயராக இருந்தாலும் சரி, டாக்டராக இருந்தாலும் சரி, கிளர்க்காக இருந்தாலும் சரி, சிங்கராக இருந்தாலும் சரி. எஸ்பி பாலசுப்ரமணியன் அவ்வளோ பெரிய சிங்கர், அவ்வளோ பணம் இருக்குது. கொரோனா வந்தப்போ யார் காப்பாற்றினாங்க? நோபடி. எதுவும் வராது. ஸோ உடம்பு இருக்கிறப்பவே பொய்யான இந்த உடம்பை வைத்து கொண்டு
மெய்யான நல்ல கதியை அடைய முயற்சி செய்யணும். இதுதான் மனித வாழ்க்கையின் லட்சியம். வேறு ஒன்றும் கிடையாது. மற்றதெல்லாம் பண்ணுங்கள், நீங்கள் பெரிய கோடீஸ்வரன் ஆகலாம், நோ ப்ராப்ளம். இருந்தாலும் மனசை அதில் வச்சுங்க. திருமூலர் ஒரு இடத்துல சொல்கிறார் ரொம்ப அழகாக, பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய பிரானடி பேணாதார் பெறுதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெறுதற்கரிய பேறு இழந்தாரே. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிரின்சிபாலாக வரணும் அப்படிங்கிறது சிம்பிள் கோல். என்னுடைய தெய்வீகத்தை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது ரியல் கோல். அதை தான் இங்கே சொல்கிறார். இது பெறுதற்கரிய பிறவி கிடச்சிருக்கு. அது கிடைச்சதுக்கப்புறம் கூட if we don't have any higher goal, real goal. இந்த காலத்து இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு என்னடா பண்ண போகிறேன், பார்க்கணும் எந்த பக்கம் போகுதோ அப்படின்னாக்கா காம்பஸே இல்லை அந்த கப்பல், அது எங்கே போகும் சொல்லுங்கள். என்னம்மா பண்ண போகிறேன், பார்க்கலாம், எதை பார்க்கலாம், எவனாவது மாற்றானா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்படி இருக்காங்க. ஒன்றுமே இல்லை வாழ்க்கையில். நாங்களாம் கோர்ஸ் பெருமைக்கு சொல்லிக்கல, நாங்களாம் 6th வந்தோடனே எங்கள் பெரியம்மா பசங்க மாமா பசங்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க, என்னடா படிக்க போகிறேன் அப்படின்னு கேட்பாங்க. அந்த வயசில் நமக்கு என்ன இப்போ தான் 6th வந்திருக்கேன், என்ன படிக்க போகிறேன், இப்போ 6th தான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறது. ஃப்யூச்சரில் என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த ஃப்யூச்சர் கோலை காட்டுவாங்க எங்களுக்கு. இப்போ நிறைய பேருக்கு ஒன்றும் தெரியல, அப்படியே இருக்காங்க பிளாங்காக. சாமிஜி ஒரு இடத்துல சொல்லுவார், மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ஆர் க்ராப்பிங் த்ரூ டார்க்னஸ் விதவுட் ஹேவிங் எனி ஐடியல் அப்படின்னு சொல்லுவார். வாழ்க்கைன்னா ஒரு லட்சியம் வேணும், ஒரு உயர்ந்த லட்சியம். ஒரு பெரிய டாக்டர் ஆகணும்னாக்கா 30 வயசில் டாக்டர் ஆகிடலாம். அதுக்கப்புறம் என்ன கோல்? ஒரு பெரிய டீச்சர் ஆகணும், ஆகிடலாம் 30 வயசில். அதுக்கப்புறம் என்ன? லைஃப் லாங். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லுவார், இஃப் யூ வாண்ட் டு லீட் அ ஹாப்பி லைஃப் டை இட் வித் அ கிரேட் ஐடியல் அப்படிம்பார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சயின்டிஸ்ட், அவ்வளோ இது போன அவர் சொல்கிறார், டை இட் வித் அ கிரேட் ஐடியல். அவர் சயின்டிஸ்ட் ஐடியல் சொல்லவே இல்லை பாருங்க. இன்னொருத்தர் லூயிஸ் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்ட், அவர் சொல்கிறார், இஃப் யூ நோ லிட்டில் சயின்ஸ் யூ டோன்ட் பிலீவ் இன் காட், இஃப் யூ நோ மோர் சயின்ஸ் யூ வில் பிலீவ் இன் காட் அப்படின்னு சொல்கிறேன். பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பாரு. ஸோ இந்த பெறுதற்கரிய இந்த மானிட பிறவி பெற்றதுக்கப்புறம் கிடைச்சதுக்கப்புறம் அந்த பெறுதற்கரிய பிரானடி பேணலை அப்படின்னாக்க மீன்ஸ் கடவுளை நாம் கும்பிடல, கடவுளை பற்றி நினச்சி பார்க்கல, நம்முடைய உண்மை சுரூபத்தை பற்றி நாம் ஒன்றும் முயற்சியே பண்ணலை அப்படின்னாக்கா பெறுதற்கரிய பேரு இழந்தாரே. அந்த விறகு வெட்டு மாதிரி நாமளும் நிற்கலாம், மறுபடியும் விறகு வெட்டிகிட்டே இருக்கலாம். புனரபி ஜனனம் புனரபி மரணம், போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த உடம்பு ஒரு வாடகை வீடு. நிறைய பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் கடைசி காலத்தில் பார்க்கலாம் அப்படின்னு. கடைசி காலம் எப்போ வரும்னே தெரியாது. வந்ததுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாமல் அப்படியே நடக்கவும் முடியாது. சுஜாதா சொன்ன மாதிரி பாத்ரூம் போயிட்டு வந்தால் பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி தெரியுது 70 வயசில், அந்த மாதிரி ஆகிடும். ஸோ உடம்பில் தெம்பு இருக்கிறப்போ, மனசில் தெளிவு இருக்கிறப்போ வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கணும்? இந்த மாதிரி மகான்கள் வாழ்ந்திருக்காங்க, வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அதுவும் இந்தியாவில் பஞ்சமே கிடையாது, அவ்வளோ மகான்கள் வாழ்ந்திருக்காங்க. அதுக்காக தான் இந்த ஜெயந்தியெல்லாம் கொண்டாடுறது. இந்த பாட்டு கேட்டீங்க, ஹோமம் பார்த்தீங்க, அப்புறம் பிரசாதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம், அதோடு முடிஞ்சு போயிடுறதில்ல. வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் எ ஜெயந்தி? திருவண்ணாமலையில் ஈசான்ய மடம் அப்படின்னு ஒரு மடம் இருக்குது. ரமணர் இறந்த நேரம் அங்கே அந்த அவருடைய குருவுக்கு ஜெயந்தி அன்றைக்கி ஒரு நாள் ரொம்ப விசேஷமாக அவங்க கொண்டாடுவாங்க. ரமண மடத்தை சேர்ந்த அந்த பக்தர்கள் எல்லாருக்கும் ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு. ஸோ காலையிலேருந்து இவங்க வேலையெல்லாம் சீக்கிரம் பண்ணுறாங்க. ஏன்னாக்கா போகணும் அங்கே போய் இந்த மாதிரி பூஜை இருக்கும், இந்த சாண்டிங் பாராயணம்லாம் இருக்கும், திருவாசகம் தேவாரம் இதெல்லாம் சாண்டிங்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பூஜை ஹோமம் பண்ணுவாங்க, பூஜை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் விருந்து. ஸோ எல்லோரும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ரமணர் பார்த்துட்டு அந்த மூமெண்ட்டை பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டார். என்ன ஓய் எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். உடனே ஒருத்தர் ஓ பகவானே, இன்றைக்கி ஈசான்ய மடத்தில் பண்டாரானாக்கா விருந்து. ஸோ நாங்கள்லாம் போகிறோம், ஜெயந்தி குருவோட ஜெயந்தி கொண்டாடுறாங்க, நாங்கள்லாம் போக போகிறோம், அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஓ
என்ன பண்ணுவா அப்படின்னமோ ஒன்றும் தெரியாத ஒரு குழந்த மாதிரி கேட்பார். என்ன பண்ணுவா ஜெயந்தின்னா அப்படின்னு. போவோம், கொஞ்சம் நேரம் சாண்டிங் அது இதுன்னு இருக்கும், அப்புறம் கொஞ்சம் சொற்பொழிவு இருக்கும், நல்ல விருந்து சாப்பிட்டு வந்துடுவோம். அப்போ ரமணர் சொன்னார், இதுதான் ஜெயந்தி கொண்டாடுற லட்சணமா அப்படின்னு கேட்டார். உடனே அவர் சொன்னார், பின்ன எப்படி கொண்டாடணும் சுவாமி? ஜெயந்தி ஞானிகளுடைய ஜெயந்தி கொண்டாடணும்னாக்கா நம்ம வீட்டு இது மாதிரி ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேக்கோ இல்லை ஒரு கடிகாரமோ கொடுத்துட்டு வர்றதில்ல. ஞானிகளுடைய பர்த்டே அப்படின்னாக்கா அவங்க எப்படி வாழ்ந்து காட்டியிருக்காங்க, என்னென்ன போதிச்சிருக்காங்க, உபதேசம் என்ன பண்ணியிருக்காங்க, இதை தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணணும். சுவாமிஜி ஒரு இடத்துல சொல்வார், an ounce of practice is much greater than pounds of talk அப்படின்பா. அவருடைய லாங்குவேஜ் எல்லாம் கத்தி மாதிரி இருக்கும். an ounce of practice is much greater than pounds of talk அப்படின்பா. எக்கச்சக்கமாக பேசுகிறத விட கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் தட் இஸ் மச் மோர் கிரேட்டர். அதுதான் ரிசல்ட்டை கொடுக்கும். பேசுகிறதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? நம்ம மதுரையில் ஒரு சாமிஜி இருந்தார், சித்கனானந்த சாமி அப்படின்னு. 98 அங்கே கோவில் கட்டி கும்பாபிஷேகம்லாம் நடந்தது. அதுக்கு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் முன்னாடி அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி கலெக்ஷன் பண்ணி கோயில் கட்டணும்னு சொல்லி ஹெட் குவார்ட்டர்ஸில் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ அவர் பேலுமட் போயிருக்கார் இந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ஒரு 6 மாதம் கழித்து. அப்போ ஜிஎஸ் மகாராஜ் அங்கே இருந்தவர் கேட்டாராம், ஹவு ஃபார் யுவர் டெம்பிள் ஹேஸ் கம் அப்படின்னு. இப்போ தான் 6 மாதம் முன்னாடி தான் பண்ணியிருக்கோம், கோயில் கட்டுறது ஒன்று, இட் இஸ் நாட் அ ஜோக், இட் வில் டேக் ஸோ மெனி இயர்ஸ், ஹவு ஃபார் இட் ஹஸ் கம் அப்படின்னு அவர் கேட்டார். இவர் சொன்னார் 2/3 ஓவர் சுவாமிஜி அப்படின்ட்டார். 2/3 அவருக்கே நம்ப முடியல, ஏன்னாக்கா அவரே 2-3 கோயில் கட்டினவர் ஜிஎஸ். 2/3 ஓவர், ஹவ் இஸ் இட் பாசிபிள் வித் இன் அ ஷார்ட் டைம் அப்படின்னாக்கா நம்ம சாமி சிரிச்சு, மனசா வாச்சா ஓவர், நவ் கர்மனா வி ஹாவ் டு ஸ்டார்ட் அப்படின்னா. மனசானாக்கா பிளானிங், வாச்சானாக்கா ரெசல்யூஷன், 2 முடிஞ்சு போச்சு. இப்போ கர்மனா இனிமேல் தான் டொனேஷன்லாம் கலெக்ட் பண்ணி தோண்டி இனிமேல் கட்டணும் அப்படின்னு சொன்னார் வேடிக்கை. ஸோ அந்த ஜிஎஸ் சிரின்னு சிரிச்சார் அப்படி சொல்லி ஒரு இது. ஸோ எவ்வளோ வேணால் நீங்கள் பேசலாம், நத்திங் வில் பி ப்ரொடியூஸ்ட். ஜஸ்ட் அ லிட்டில் ப்ராக்டிஸ் யூ டூ, தட் வில் கிவ் யூ குட் ரிசல்ட்ஸ் இல்லையா? இதை தான் ரமண பகவான் சொன்னார், அவங்க வாழ்க்கையிலேருந்து தெரிஞ்சுக்குங்க. ஹவு தே லெட் தேர் லைஃப், வாட் தே ப்ரீச்ட், வாட் தே டாட், அதை ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணால் அதுதான் உண்மையான செலிப்ரேஷன். வந்து விருந்து சாப்பிட்றது இல்லை, விருந்து சாப்பிடுங்க, அதுக்காக போயிடாதீங்க, சமைச்செல்லாம் வச்சுருக்கு சாப்பிடுங்க, பட் தட் இஸ் செகண்டரி, பை ப்ராடக்ட். மெயின் திங் இஸ் ஹவு ஃபார் ஐ எம் ஃபாலோயிங் ஹிஸ் டீச்சிங்ஸ், அதை தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையே வந்து ஒரு டீச்சிங் தான். படித்து பார்த்தவங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வார்த்தையும் கேன் ஸ்பீக் டன்ஸ் ஆஃப் ஐடியாஸ். அவரை பற்றி சுவாமிஜி ஒரு இடத்துல சொல்கிறார் ரொம்ப அழகாக, ஸ்ரீ ராமகிருஷ்ணாஸ் லைஃப் இஸ் அ லிவிங் இல்லஸ்ட்ரேஷன் ஆஃப் தி ஐடியாஸ் தட் ஹீ ப்ரீச்ட். ராமகிருஷ்ணன் எப்படி வாழ்ந்தார், அவர் என்ன போதிச்சாரோ அதுக்கு இலக்கணமாக எடுத்துக்காட்டாக வாழ்ந்தார். பகவத்கீதையை பற்றி பேசுகிறப்போ கூட ஒரு சிஷ்யர் வந்து ஒரு குருக்கிட்ட போய் கேட்டார், பகவத்கீதையில் சொல்லியிருக்கிற மாதிரியே வாழ்க்கையை வாழ்ந்து காட்டின மகாத்மா யாராவது இருக்காங்களா அப்படின்னு. உடனே அந்த குரு சொன்னார், ஒய் கிருஷ்ணா இஸ் தேர் அப்படின்னு. கிருஷ்ணர் வந்து தான் என்னென்ன ஃபாலோ பண்ணாரோ அதை அப்படியே சொன்னார் கீதையில். ராமகிருஷ்ணன் அந்த மாதிரி தான், எல்லா மகான்களும் அப்படி தான். அதுதான் இங்கே சுவாமிஜி சொல்கிறார், ஸ்ரீ ராமகிருஷ்ணாஸ் லைஃப் இஸ் அ லிவிங் இல்லஸ்ட்ரேஷன், இப்போ கூட லிவிங் இல்லஸ்ட்ரேஷன் ஆஃப் தி ஐடியாஸ் தட் ஹி ப்ரீச்ட். இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்பு உண்டு, ரொம்ப அழகான ஒரு ப்ராவர்பு. அது என்ன சொல்லுது, ப்ரீச் வாட் யூ ப்ராக்டிஸ். நீ எதை ஃபாலோ பண்ணுறியோ அதை மட்டும் சொல்லு, நீ ஃபாலோ பண்ணாதெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக வாழ்வது சிறந்தது எடுத்து சொல்வதை விட அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க இல்லையா? எடுத்து சொல்வதை விட எடுத்துக்காட்டாக வாழ்வது சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் இங்கே சொல்கிறேன், ப்ரீச் வாட் யூ ப்ராக்டிஸ். அதை வாழ்ந்து காட்டியிருக்கிறார். பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்வார், யத் ஆச்சரதி சிரேஷ்ட தத்ததேவ இதரோ ஜனக சயத் பிரமாணம் குருதே லோக தத் அனுவர்த்ததே அப்படின்னு.
பெரியவங்க, படித்தவங்க, ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க, பதவியில் இருக்கிறவங்க, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பார்த்து தான் சின்னவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க எக்ஸாம்பிளாக இருக்கணும். அவங்க எது செய்யணும்னு சொல்கிறாங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க சின்னவங்க. ஸோ வயசாயிடுச்சு அப்படின்னு பெருமைப்படுறதுல மட்டும் ஒன்றும் கிடையாது. அவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆல்சோ ஆர் இன்க்ரீஸிங். அதையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிக்கணும். விழுப்புரத்தில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு வேடிக்கையான கதை சொன்னார். நிறைய பேர் டீச்சர்ஸ் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வாத்தியார் போர்டில் என்னமோ எழுதி போட்டுட்டு, எல்லோரும் பார்த்து எழுதிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சேரில் போய் உட்கார்ந்தார். உட்கார்ந்து 5 நிமிஷத்தில் அவர் என்ன ஆனார்? வேறு உலகத்துக்கு போயிட்டார். அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டார். இந்த பசங்கள்லாம் எழுதிட்டுருக்காங்க. இந்த பசங்க உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? சாதாரண பசங்களாம், அதுவும் இப்போ இருக்கிற பசங்க, ஒருத்த மட்டும் சார் அப்படின்னா முகத்தை காட்டாமல். உடனே அவர் முழிச்சிட்டார். என்னடா என்ன சத்தம் அங்கே? சார் நீங்கள் தூங்குறீங்க அப்படின்ட்டான். உடனே இவர் மறைக்கணும் இல்லையா? டேய் தூங்கலடா, சாமிகிட்ட போயிருந்தேன், இப்போ டெஸ்ட்டெல்லாம் எக்ஸாம்லாம் வரப்போகுது, உங்களுக்காக பேசிகிட்டு இருந்தேன். நம்ம பசங்களாம் நல்ல பசங்க, அதுவரை இந்த தடவை வந்து எக்ஸாம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு, இருந்தாலும் நல்லா படிக்கணும், இப்போ எல்லோரும் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டிகிட்டு இருந்தேன், ஒழுங்காக எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஓஹோ அப்படின்னு சொல்லி பசங்கள்லாம் ரொம்ப, வாத்தியார்கள் கூட ரொம்ப புத்திசாலிகள் இப்போ இருக்கிற பசங்க இல்லையா? சரி நோட் பண்ணி வச்சுட்டேன். 2 நாள் கழித்து மறுபடியும் அதே டீச்சர் பாடம் நடத்திட்டு இருக்கிறப்ப அந்த பையன் தூங்கிட்டு இருக்கான். அப்படி பார்த்தவர் ஒரு சாக் பீஸ் எடுத்து அப்படி கரெக்டாக, அவர் பவுலராக இருந்தார் போல இருக்கு சின்ன வயசில், கரெக்டாக அவன் தலையில் போய் போட்ட உடனே அவன் இப்படி முழிச்சு பார்த்தான். என்னடா தூங்குற? தூங்கலை சார், சாமிகிட்ட போயிருந்தேன். சார் சாமி சொன்னார் நீங்கள் அன்றைக்கி அங்கே வரவே இல்லையாமே அப்படின்னு. ப்ரீச் வாட் யூ ப்ராக்டிஸ். எதை சொல்கிறோமோ அதை செய்யணும். அந்த மாதிரி செஞ்சால் நம்ம எல்லாருமே மகான்கள் ஆயிடலாம். அந்த வகையில் ராமகிருஷ்ணர் என்ன சொன்னார்? 2 பாயிண்ட் மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கார், கலியுகத்தில் உண்மை பேசுவதே தவம். இது எவ்வளோ பெரிய பாயிண்ட்டு. நமக்கெல்லாம் வாய் திறந்தாலே என்ன வருது? எது எது இல்லையோ அதுதான் வருது இல்லையா? சர்வசாதாரணமாக. நாளைக்கு 8 மணிக்கு வரியாப்பா? நோ ப்ராப்ளம், வந்துடுறேன் அப்படி. யோசனை கூட பண்ணுறது இல்லை. இன்னொன்று தெரிஞ்சுக்க, நம்ம யோசனையே பண்ணுறதில்ல. அதனால தான் பேச்சு அதிகமாக இருக்குது. பேச்சு அதிகமாக இருக்கிறதுனால தான் செயல் குறைவாக இருக்குது. யோகஸ்ய பிரதமம் துவாரம் வாங் நிரோதகா அப்படின்னு சங்கராச்சாரியர் சொல்வார். வெற்றிக்கு முதல் படி வாக்கை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவார் சங்கராச்சாரியார். யார் அதிகமாக பேசுகிறாங்களோ அவங்க செயல் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க எனர்ஜியெல்லாம் பேச்சிலேயே போயிடுது. சேவ் யுவர் எனர்ஜி ஃபார் டெமான்ஸ்ட்ரேஷன், ஃபார் ஒர்க்கிங். பேச்சிலேயே போயிடுச்சுனாக்கா ஒன்றும் கிடைக்காது. கலியுகத்தில் உண்மை பேசுவதே தவம். ஒருத்தன் சொல்கிறான், இந்த 2021 வந்ததுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். வாட் இஸ் தட்? ஒரு நாளைக்கு ஒரு பொய் தான் சொல்லுவேன். உடனே இவன் சொல்கிறான், அப்போ இன்றைக்கி கோட்டை முடிஞ்சு போச்சா அப்படிங்கிற. இப்போ இதே பொய்ங்கிற. ஸோ அந்த மாதிரி எடுத்ததுக்கெல்லாம் பொய் சொல்கிறது நமக்கு வந்து பழக்கமாயிடுச்சு. நமக்கே தெரியாமல் எவ்வளோ பொய் சொல்கிறோம் இல்லை? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஹார்ட் இருந்தால் கொஞ்சம் கை வச்சு பாருங்கள், எத்தனை பொய் சொல்கிறோம். தேவையில்லாத பொய்கள்லாம் கூட சொல்லி சொல்லி அப்படியே பழக்கமாயிடுச்சு. ஆஸ் அ ரிசல்ட் நம்ம சொல்கிறது எதுவும் பலிக்கிறது இல்லை, நம்ம பிரார்த்தனை பண்ணுறதும் பலிக்கிறது இல்லை. வை? வி ஆர் நாட் ரெஸ்பெக்டிங் அவர் ஓன் வேர்ட்ஸ். நம்ம வார்த்தையை நாம் வந்து மதிக்கிறது இல்லை. என் பையன் எங்கே மதிக்க போகிறான் இல்லையா? ஒருத்தர் வந்து சொல்கிறார் ஃப்ரெண்டுக்கிட்ட, உங்கள் பையனை அந்த டாஸ்மாகில் இப்போ பார்த்தேன் அப்படின்னு. உடனே இருக்காதே. இல்லை சார் பார்த்தேன். இருக்கவே இருக்காது. எப்படி அவ்வளோ தைரியமாக சொன்னேன்? நான் அங்கேருந்து தான் வரேன், அவனை பார்க்கவே இல்லையா அப்படின்னு. கண்டபடி எடுத்ததுக்கெல்லாம் வந்து நமக்கு பொய் வருது. உண்மை பேசினாலே அது ஒரு பெரிய தவம் அப்படின்னு ராமகிருஷ்ணன் சொல்கிறார். சரி சொன்னாரே, அவர் செஞ்சு காமிச்சாரா? அதை பார்க்கணும். அவருடைய டிவோட்டி ஒருத்தர், அவர் பேர் சம்பு சந்திரம் மல்லிக். தட்சிணேஸ்வரத்துலேருந்து பக்கம்தான் அவர் வீடு. அவர் நடந்தே போயிடுவார் ஈவினிங்கில். ராமகிருஷ்ணர் ஒரு தடவை அங்கே போய் பேசிகிட்டே இருந்தப்போ, சம்புச்சந்திர மல்லிக் வந்து ரொம்ப நல்ல ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு ஆஃபீஸில் இருந்தார். நல்ல சம்பாத்தியம் உண்டு, நிறைய பண்ணுவார் ராமகிருஷ்ணருக்கு. பேசிகிட்டே இருந்தப்போ ராமகிருஷ்ணர் சொன்னாரா, அப்பப்போ எனக்கு வயிற்றில் வலிக்குது, என்னென்னே தெரியல அப்படின்னு. அவர் ஒரு டிஸ்பென்சரியும் வச்சு நடத்துகிறார் சம்புச்சந்திர மல்லிக். மெடிசன்லாம் ஆயுர்வேதிக், ஹோமியோபதி அது இதெல்லாம் இருக்குது. அடிக்கடி கொஞ்சம் வயிற்று வலிக்குது, என்ன ரீசன் தெரியல, வாட் ஷல் ஐ டூ அப்படின்னு ராமகிருஷ்ணன் கேட்குறார். உடனே சம்பு சொன்னாராம், ஓ தட் இஸ் நத்திங் பாபா,
இந்த ஓபிஎம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் போட்டாக்கா எல்லாம் சரியாயிடும். ஓபிஎம்னாக்கா அபின்னு சொல்லுவாங்க. அது போட்டால் ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் போட்டால் சரியாயிடும், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் போகிறப்ப நானே கொடுக்குறேன், வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டான் அந்த ஷம்பு. அப்புறம் வேறு ஏதோ பேசிகிட்டே இருந்தாங்க. பேச்சு வாக்கில் இதை மறந்தே போயிட்டாங்க. அப்புறம் ராமகிருஷ்ணன் கிளம்பிட்டார். கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் ஞாபகம் வந்தது, ஓஹோ ஓபிஎம் கொடுக்குறேன்னு சொன்னானே அவன். திரும்பி போகிறார். திரும்பி போகிறதுக்குள்ளே அவர் உள்ளே போயிட்டார், சாப்பிடவோ என்னமோ போயிட்டார். வெளியில் இருக்கிற வேலைக்காரன் வந்து, ஐயா போயிட்டாங்க, இப்போ சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் கழித்து தான் வருவாங்க, என்ன வேணும் உங்களுக்கு? இல்லை இந்த மாதிரி ஓபிஎம் கொடுக்குறேன்னு சொன்னார் அப்படின்னு. ஓ அதுக்கு என்ன, டிஸ்பென்சரியில் நம்ம இன்சார்ஜ் இருக்கார், அவர்கிட்ட சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போங்க. அங்கே போனாக்கா அந்த இன்சார்ஜ் பார்த்துக்கிறேன் அந்த மனுஷன், ஓபிஎம் தானே ஏதோ கொடுக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டான். அதை எடுத்துட்டு அப்படி திரும்பி பார்த்தா ஒரே இருட்டு. அது ஈவினிங் டைம், சந்தியா காலம். ராமகிருஷ்ணனுக்கு கண்ணே தெரியல. கண்ணை கசக்கி பார்க்குறாரு, வாட் ஹேப்பன் அப்படின்னு. திரும்பி பார்த்தா இந்த ஆள் நிற்கிறது, இந்த டிஸ்பென்சரி, அது இது எல்லாம் தெரியுது. வந்துட்டார், ஒன்றுமே தெரியல, ஒரே இருட்டு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. என்னவா இருக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஞாபகம் வருது, சம்பு சந்திர மல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நான் அவங்ககிட்டேருந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அது மாறி போச்சு, இவங்ககிட்டேருந்து நான் வாங்குறேன்னு சொல்லலையே. ஸோ தட் இஸ் வை தட் ட்ரூத் இஸ் ப்ரொடெக்டிங் மீ, ப்ரிவென்டிங் மீ ஃப்ரம் கோயிங் அப்படி சொல்லிட்டு திரும்பி வந்தார். அந்த பாக்கெட்டை எடுத்து, அதுக்குள்ளே அவன் டிஸ்பென்சரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அவன் போயிட்டான், சாப்பிட போயிட்டான். ஜன்னல் வழியாக இந்த உன்னுடைய மெடிசின் உனக்கே இருக்கட்டும் வச்சுக்க அப்படி சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு திரும்பி பார்த்தா இப்போ வழி தெரியுது. இதெல்லாம் நம்ப முடியுமா? ஏதோ மாயாஜால கதையில் வர்ற மாதிரி இருக்குது. இது நடந்திருக்கு, எனக்கு கண்ணே தெரியல. இதை ராமகிருஷ்ணரே சொல்கிறார். அதே மாதிரி இன்னொரு தடவை இன்னொரு டிவோட்டி வீட்டுக்கு நான் இன்றைக்கி ஈவினிங் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். காலையில் பேசிகிட்டே இருந்ததில் மறந்து போச்சு, ஈவினிங் வந்து போயிடுச்சு. நைட்டு தூங்கி இருக்கார் ராமகிருஷ்ணர், தூக்கம் வர மாட்டேங்குது, நெஞ்சில் வந்து ஒரு எரிச்சல். என்ன ஆச்சு, என்ன ரீசன் அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்குறாரு. திடீர்னு ஞாபகம் வருது, ஈவினிங் வந்து நான் அவங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், போகலை, மறந்தே போயிட்டேன். சொல்லணும், சொன்னதை செய்யணும். அந்த நேரத்துக்கு கிளம்புனார். அப்போல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. 10 மணி 7 மணி, சாயந்தரம் 7 மணி 8 மணி ஆனாலே ஒரே இருட்டாக போயிடும். ஒரு 10 மணிக்கு மேலே கூட யாரையும் அழைச்சிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன், போயிட்டு வருவோம் அப்படிங்கிறார். அந்த பையன் சொல்கிறான், இப்போ எல்லாருமே தூங்கியிருப்பாங்க. இல்லை அவங்க தூங்கிட்டே இருக்கட்டும், நான் வரேன்னு சொல்லியிருக்கேன், நான் போகணும்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு அந்த கதவு வந்து பழைய காலத்து கதவு ஆடிக்கிட்டு இருக்கு. அப்படி லேசாக தள்ளி காலை வந்து உள்ளே வச்சுட்டு, ஏஜே அவி எஸ்எச்சி அப்படின்னு பெங்காலியில், இங்கே பாருப்பா நான் வந்துட்டேன் உங்கள் வீட்டுக்கு சொன்ன மாதிரி அப்படி சொல்லிட்டு திரும்பி வந்து படுத்தாராம், நல்லா தூங்கினாராம். நமக்கு நிறைய நாள் வந்து நிறைய பொய் சொன்னால் தான் நமக்கு தூக்கமே வருது இல்லை. ஒரு பையன் சொல்கிறான் அப்பா கிட்ட, அந்த வசந்தியை வந்து என்னால் மறக்கவே முடியாதுப்பா அப்படிங்கிறான். அப்பா ரொம்ப கண்டிப்பாக சொல்கிறார், டேய் அந்த வசந்தியை மறந்துட்டு நாங்கள் சொல்கிற சுமதியை தான் நீ கட்டிக்கணும் அப்படின்னு. இல்லைப்பா அவளை மறக்கவே முடியாது, வேணும்னா சுமதியை நான் கட்டிக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த மாதிரி ஆட்கள் தான் நம்ம உலகத்தில் ஜாஸ்தி. நம்முடைய பழக்கம் கூட நாம் வந்து நம்ம கோயிலுக்கு வரோம், நல்ல விஷயங்கள் பேசுகிறோம், படிக்கிறோம்னு பேர் தானே ஒழிய நம்முடைய மனசு எப்படி எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம்னா தெரியும். ஹவு மெனி டைம்ஸ் வி ஆர் மிஸ்யூஸிங் அவர் ஓன் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை தான் சொல்கிறார், அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு கொஞ்சம் உண்மையானதை மட்டும் பேசு. உண்மையானதை பேசுகிறதுக்கு என்ன செய்யணும், யோசனை பண்ணணும். யோசனை பண்ணால் என்ன ஆகும், பேச்சு குறையும். பேச்சு குறைஞ்சா செயல் அதிகமாகும் இல்லையா. பேச்சை குறைத்து வேலையை பெருக்கு அப்படின்னு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல எழுதி போட்டிருந்தாங்க. அப்போ சின்ன வயசில் பார்த்தது. பேச்சை குறைக்கணும், செயலை பெருக்கணும். ஸோ உண்மையை சொல்லணும் அப்படின்னு நினச்சோம்னாக்கா, சாமிஜி ஒரு இடத்துல சொல்வார், 12 வருஷத்துக்கு நீங்கள் உண்மையே பேசிகிட்டு இருந்தால், உண்மையாக நினைக்கணும், அதையே சொல்லணும். 12 வருஷத்துக்கு ஸ்ட்ரிக்டாக நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ணாக்கா, அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாகும் அப்படிம்பார். ட்ரூத் வில் ஃபாலோ யூ அப்படிம்பார். அந்த மாதிரி ராமகிருஷ்ணன் வந்து அவர் சொல்லிட்டார், ஒரு வார்த்தை கொடுத்துட்டானாக்கா, செய்யலைனாக்கா அந்த வார்த்தையே வந்து அவரை வந்து போட்டு அலகழிக்குது. அதை செஞ்சால் தான் அவருக்கு தூக்கம் வருது, மனசு நிம்மதியாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸில் இருந்தார். ஒரு தடவை இதே மாதிரி ஒரு டாக்டர் வந்து ஏதோ ஒரு மெடிசன் கொடுத்துட்டு போயிருக்கார் ராமகிருஷ்ணருக்கு. அவர் என்ன சொன்னார், இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸில் அதை பிழிஞ்சு கலந்து சாப்பிட்டா எஃபெக்டிவ், மோர் எஃபெக்டிவ். டெய்லி ஒரு ½ லெமன்
அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே அவர் ராமகிருஷ்ணன் என்ன பண்ணார், 11:30 என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னப்போ, அங்கே ஒரு டிவோட்டி ஜது மல்லிக்கோ யாரோ ஒருத்தன், அவருடைய தோட்டம் கூட பக்கத்தில் தான் இருக்குது. எங்கள் தோட்டம் பக்கத்தில் தான் இருக்குது, தட்சிணேஸ்வர் பக்கத்தில், நீங்கள் போய் யாரையாவது அனுப்புங்க காலையில், நான் தோட்டக்காரங்கிட்ட சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். யாரோ ஒருத்தர் போவாங்க, ஒரு எலுமிச்சம்பழம் கொண்டு வருவாங்க, அதை பாதி வெட்டி பிழிஞ்சு கொடுத்துட்டு இவர் சாப்பிடுவார். ஒரு நாள் என்னாச்சு, அந்த யோகானந்த சாமியை என்னமோ போய் கொண்டு வந்துட்டார், வெட்டி பிழிஞ்சு கொடுத்தாச்சு, கிளாஸ் அங்கே வச்சிருக்கு, கையில் எடுத்தார், குடிக்க முடியல, கை போக மாட்டேங்குது. என்னால் முடியல, ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறார் ராமகிருஷ்ணன். பார்க்கவே இல்லை, ரூமில் உட்காந்துருக்கார், ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறார். இல்லை இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எடுத்தால் அவ்வளோதான் போகுது. யாரோ என் கையை பிடிச்சி அமுக்குறாங்க, சம்படி இஸ் ப்ரிவென்டிங் மீ அப்படிங்கிறார். அப்புறம் ராமகிருஷ்ணன் சொன்னார் அந்த பையனை கூப்பிட்டு, ஏதோ தப்பு நடந்துருக்கு, நீ போய் அவங்ககிட்ட கேட்டுட்டு வந்தியா? எப்பவும் போய் வாங்குறது தானே சொல்லியிருக்காரு, அந்த பர்மிஷன் கொடுத்தாச்சு. ஸோ டெய்லி போய் அவரை பார்த்து பேசுகிறதில்ல, அங்கே போனால் தோட்டக்காரனே கொடுத்துருவான். இல்லை ஏதோ நடந்திருக்கு, நீ போய் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி போய் விசாரித்தா அதுக்குள்ளே அந்த டிவோட்டியை வந்துகிட்டு இருக்கார். அப்போ தான் அவர் சொன்னார், ஓ ஐ ஃபர்காட் டு டெல் யூ, நேற்று ஈவினிங் தான் இதை வேறு ஒருத்தருக்கு குத்தகை கொடுத்தேன், இது இப்போ என்னுடைய கண்ட்ரோலில் கிடையாது, நீ அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கோ அப்படின்னு. எவ்வளோ சட்டில் மேட்ரு பாருங்கள். பர்மிஷன் வாங்காமல் ஒரு லெமன் வாங்கிட்டு வந்துட்டார், அதை பிழிஞ்சு கொடுத்தா அதை சாப்பிட முடியாத அந்த அளவுக்கு ஒரு சென்சிட்டிவ் லெவலில் போயிருக்கார் ராமகிருஷ்ணர். உண்மையை ஃபாலோ பண்ணி அந்த உண்மையே இவரை காப்பாற்றுது இல்லையா? அந்த அளவுக்கு உண்மைக்கு பவருண்டு. தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா அப்படின்னு சொல்லுவாங்க. தர்மத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணால் அந்த தர்மமே உங்களை காப்பாற்றும். உண்மையை நீங்கள் காப்பாற்றினாக்கா அந்த உண்மையே உங்களை காப்பாற்றும். அதை தான் சொல்கிறேன். ஒரு ராஜா ஒருத்தர், பர்துவான் ராஜாவோ யாரோ, அந்த காலத்தில் அந்த இங்கிலீஷ் பீரியடில் ராஜாக்கள்லாம் இருந்தாங்க, இருந்தாலும் கூஜாக்கள் மாதிரி தான் இருந்தாங்க, யாரும் ஒன்றும் பெரிய பவர்லாம் கிடையாது. அவர் ஒரு தடவை தட்சிணேஸ்வர காளி கோயிலுக்கு வந்தப்போ இங்கே ஒரு பரமஹம்சர் இருக்கான்னு சொன்னோன்னே பார்க்க வந்திருக்கார். ஆனால் அவர் மோசமான ஆள், பேர் தான் ராஜா ஒழிய கேரக்டர் வாஸ் நாட் ஸோ குட். ராமகிருஷ்ணன் எப்பவும் உள்ளே தான் பார்ப்பார், இதயம் எவ்வளோ தூய்மையாக இருக்குது அதை தான் பார்ப்பார், சொத்து சுகத்தை அவர் பார்க்க மாட்டார். அப்படியே வந்தப்போ அவர் பார்த்துட்டு அப்படியே ஒரு பரவச நிலைக்கு போகிறார். இந்த ராஜாவை பார்த்து சொல்கிறார், எல்லாரும் ஒன்று ராஜான்னு கூப்பிட்றாங்க, என்னால் அப்படி சொல்ல முடியல, நீ அதுக்கு அருகதையற்றவன் அப்படிங்கிறார். அந்த ராஜாவுக்கு தெரியுது, ஏன்னா இவர் பேசுகிறது உண்மை, உண்மையின் சக்தி அவ்வளவு பவர்ஃபுல். அவர் தலையை குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புனார் அப்படின்னு சொல்லி ஒரு இன்சிடெண்ட். நம்ம வீட்டில் கூட சில சமயம் அந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் உண்மையை பேசுவாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள் இல்லையா? அவன் ஒன்றும் சொல்ல முடியாது, திட்டவும் முடியாது, எனக்கு அவன் கரெக்ட், அவன் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். ஒருத்தர் காலிங் பெல் அமுக்குறாரு, 5 வயசு பையன் போய் திறந்தான். அப்பா உள்ளே சாப்பிட்டுட்ருக்காரு. டேய் கண்ணா யாருடா அப்படின்னாக்கா இந்த பையன் சொல்கிறான், இந்த போன மாதம் வந்தப்போ நம்ம பாத்ரூமில் இருந்த டவலை எடுத்துகிட்டு போனார்ல அந்த மாமா வந்திருக்காரு அப்படின்னு. அவன் எப்படி அடையாளம் வச்சுருக்கான் பாருங்க. அப்படி சொன்னால் அவர் மனசு எப்படி இருக்கும் அவருக்கு தெரியாது, குழந்தைக்கு தெரியாது இல்லையா? இன்னொரு வாத்தியார் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பசங்ககிட்ட எந்த கேள்வியை கேட்கணுமோ அதை மட்டும்தான் கேட்கணும். அதை தாண்டி நீங்கள் அந்த லக்ஷ்மண் ரேகா அதை தாண்டி போனாக்கா உங்களுக்கு தான் அது ஆபத்து. பாடம் நடத்திக்கிட்டே இருந்தவர் திடீர்னு கேட்டார், டேய் எனக்கு என்னடா வயசு இருக்கும் சொல்லுங்கடா அப்படிங்கிற. தேவையா இது? ஒரு பையன் இப்படி பார்த்தான், சார் பசங்கள்லாம் இப்படி கையை தூக்குவாங்களே, சொல்லுடா 48 இருக்குமா சார் அப்படின்னு. டே கரெக்டாக சொல்லிட்டேன், எப்படா கண்டுபிடிச்சேன் சொல்லு, எப்படி கண்டுபிடிச்சேன்? இல்லை எங்கள் வீட்டுக்கு 3வது வீட்டில் ஒரு ஆள் இருக்கார், அவருக்கு 24 வயசு, எல்லாரும் அவரை அரலூசுன்னு சொல்லுவாங்க. அவன் உண்மையை சொல்கிறான். அவன் இப்போ வாத்தியார் என்ன கோச்சிக்கிட்டு அடிக்க முடியும்? குழந்தைங்க எப்படி கள்ளங்கவடம் இல்லாமல் வெள்ளை மனசோடு உண்மையை சொல்கிறாங்களோ அதை போல் ராமகிருஷ்ணன் வெள்ளை மனசோடு சொன்னார் அந்த ராஜாவை பார்த்து, ஐ கேனாட் கால் யூ எ கிங். அந்த ராஜா புரிஞ்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போனார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த அளவுக்கு உண்மையை அவர் பிடிச்சி வச்சுருந்தார், உண்மை அவரை பாதுகாத்தது. நாம் கூட இதை முடித்த வரைக்கும் தேவையில்லாமல், வள்ளுவர் சொல்வார் இல்லையா, பொய்மையும் வாய்மை எடுத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமே, அந்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எடுத்ததுக்கெல்லாம் நம்ம போய் சொல்லிட்டு இருந்தாக்கா நம்ம வார்த்தைக்கு மதிப்பு நாமே கொடுக்கலனாக்கா உலகத்துலேயும் மதிப்பு இருக்காது. இதை தெரிஞ்சுக்கணும், இது முக்கியமான ஒரு டீச்சிங். இன்னொரு பாயிண்ட் என்ன, ராமகிருஷ்ணன் சொல்வார், பெண்கள் எல்லோரும் உலக அன்னையின் அம்சங்கள். இது பெண்களுக்கும் தேவை, ஆண்களுக்கும் தேவை.
இது ராமகிருஷ்ணனுடைய வார்த்தை கிடையாது. தேவி மகாத்மியத்தில் ஒரு மந்திரம் வருது. அந்த மந்திரம் என்ன சொல்லுது? வித்யா சமஸ்தா ஸ்தவ தேவி பேதா ஸ்திரிய சமஸ்தா சகலா ஜெகத்சு அப்படின்னு சொல்லுது. இந்த உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய கலைகள், வித்யா, வயலின் வாசிக்கிறதா இருக்கட்டும், மிருதங்கம் அடிக்கிறதா இருக்கட்டும். காலையில் கூட நம்ம பையன் வந்து கையில் அந்த டேப்பு போட்டிருந்தான். எதுக்குடா அப்படின்னாக்கா, தபலா வாசிக்கணும், வலிக்குது அப்படின்னா. உனக்கே இப்படி வலிக்குதுனாக்கா அந்த தபலாவுக்கு எப்படி வலிக்கும் அப்படின்னு நான் கேட்டேன் வேடிக்கை. ஸோ தபலா வாசிக்கிறது, வயலின் வாசிக்கிறது, கம்ப்யூட்டர், இந்த கேமராமேன், எல்லாம் கலைகள். பட் அது எல்லாம் யார்கிட்டேருந்து வந்தது? லோகமாதாக்கிட்டேருந்து வந்திருக்கு. அவளுடைய வெளிப்பாடு தான். அதனால தான் வந்து சரஸ்வதி அப்படி சொல்லுவாங்க, கலைவாணி. அந்த அம்மாள்கிட்டேருந்து வந்திருக்கு எல்லாமே. அதே மாதிரி ஸ்திரிய சமஸ்தா சகலா ஜெகத்சு, இருக்கின்ற பெண்கள் எல்லோரும் அந்த தெய்வீக அன்னையின் அம்சங்கள். இதை ஆண்கள் வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு பெண்களை அந்த மாதிரி நோக்கத்தோடு பார்க்கணும். இப்போலாம் பேப்பர் எடுத்தாலே எத்தனை விதமான அட்டூழியங்கள் பாருங்கள் பெண்கள் மேலே நடத்தப்படுது. இது ஒரு பக்கம். பெண்களும் இதை புரிஞ்சுக்கணும். ஏன்? நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த தெய்வீகத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நாம் நடந்துக்கணும். நாமளே வந்து அடுத்தவங்களை வந்து ப்ரொவோக் பண்ணுற மாதிரி நடந்தாக்க மிஸ்டேக் யாருக்கிட்ட? ஸோ ரெண்டு பேருமே இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். ஆண்களும் புரிஞ்சுக்கணும், பெண்களும் புரிஞ்சுக்கணும். ராமகிருஷ்ணன் வந்து இதை எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணார் அப்படின்னாக்க, சாரதா தேவியை திரிபுர சுந்தரியாக வச்சு பூஜை பண்ணார். நாம் பார்க்குறோம். சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணார் சாரதா தேவிக்கு, மனைவிக்கு. இது சொல்கிறப்போ எனக்கு இன்னொரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. சுப்பிரமணிய பாரதியார் தன்னுடைய நண்பர் ஒருத்தர் அழைச்சிட்டு வந்து 2 பேரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. அந்த செல்லம்மா, தங்கமான அம்மா, அந்த அம்மா வந்து பரிமாறுறாங்க. காலையில் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. அதுக்காக பாரதியார் வந்து அந்த அம்மாவை திட்டியிருக்காங்க, செல்லம்மாவை. வந்தவர் வந்து ரொம்ப குடும்ப நண்பர் தான், ரொம்ப க்ளோஸாக தெரிஞ்சவர். அதனால் இந்த அம்மா செல்லம்மா வந்து சொல்கிறாங்க பாரதியார்கிட்ட, நீங்கள் காலையில் சொன்னீங்க, அது நான் செய்யலை, வேறு யாரோ செஞ்சுட்டாங்க அப்படி சொன்ன உடனே பாரதியார் என்ன பண்ணாராம், அப்படியா செல்லம்மா, காரணம் இல்லாமல் நான் உன்னை திட்டேனா, என்னை மன்னிச்சிடு அப்படி சொல்லிட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணாராம் செல்லம்மாவுக்கு பாரதியார். ராமகிருஷ்ணன் அதை பண்ணியிருக்கார். சாரதா தேவி உட்காத்தி வச்சு திரிபுர சுந்தரியாக மாலை போட்டு பூஜையெல்லாம் பண்ணி, நான் இதுவரைக்கும் செஞ்ச சாதனைகள் எல்லாமே உனக்கு அர்ப்பணம் அப்படி சொல்லி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணார். அது மட்டும் இல்லை, ஒரு நாள் சாரதா தேவி வேடிக்கையாக கேட்குறாங்க, என்ன நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு. அந்த அம்மா வந்து கள்ளங்கோடம் இல்லாத ஒரு வெள்ளை மனசு. அது நம்ம ஒரு பாட்டு வரும்ல, 6 மனமே 6 அப்படின்னு, அதில் ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம் அப்படின்னு ஒரு லைன் வரும். ரொம்ப அற்புதமான ஒரு மனசு. அந்த மாதிரி சாரதா தேவி என்னை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு ஒன்றும் மனசில் எந்த விதமான விகல்பமும் இல்லாமல் அந்த அம்மா கேட்குறாங்க. ராமகிருஷ்ணன் ஸ்பான்டேனியஸாக பதில் வருது. என்ன பதில்? கோயிலில் இருக்கிற பவதாரிணி, இந்த உடம்பை பெற்ற சந்திராமணி, நீ சாரதாமணி, 3 பேருமே எனக்கு ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ சாரதா தேவியை தன்னுடைய மனைவியாக பார்க்கல. இதை பற்றி பேசுகிறப்போ யாரோ ஒருத்தர், நம்ம சீனியர் சாமிஜி ஒருத்தரை, ஐ திங்க் பூதேஷானந்த மகாராஜ்னு நினைக்கிறேன், அவரை போய் கேட்டாங்க, சுவாமிஜி ஏன் ராமகிருஷ்ணன் வந்து அவதார வரிஷ்டர் அப்படின்னு சொன்னார், அப்போ ராமர் கிருஷ்ணன் இவங்கெல்லாம் குறைச்சலாம்? அவதார வரிஷ்டனாக்கா பெட்டர் தேன் அதர்ஸ் அப்படின்னு அர்த்தம். வரிஷ்ட அப்படின்னாக்கா பெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு ஒருத்தர் கேட்டப்போ பூதேஷானந்த மகாராஜ் சொல்கிறார், அவதாரங்களை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. ஃபஸ்ட்டு ஆன்சர், அவதாரங்களை பற்றி பேசுகிறதுக்கு இவர் உயர்ந்தவர் அவர் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. இருந்தாலும் நீ கேட்டதுக்காக சொல்கிறேன், மற்ற எந்த அவதாரமும் தன்னுடைய மனைவியை வந்து வணங்கலை, தாயாக நினைக்கலை. கிருஷ்ணன் நினச்சாரா பாமா கிட்ட போய் நீ தான் எங்கள் அம்மா அப்படி சொன்னாரா? கிடையாது. இல்லை, ராமர் அவ்வளோ பிரியம் வச்சுருந்தார் சீதை மேலே, ஆனால் ஒரு நாள் கூட நீ எனக்கு தாய் ஸ்தானத்தில் இருக்க அப்படி சொன்னதில்லை. அந்த மாதிரி எந்த விதமான டிஸ்கிரிப்ஷனும் வரல. ஆனால் ராமகிருஷ்ணர் சாரதா தேவியை தாயாக நினைச்சார். அதோ காளி, அவளும் நீயும் ஒன்று, இதோ சந்திராமணி தேவி எங்கள் அம்மா, அவளும் நீயும் ஒன்று அப்படி சொல்கிற அளவுக்கு அந்த உயர்ந்த தூய்மையான நிலைக்கு போயிருந்தார் ராமகிருஷ்ணர். அதுக்காக சாமிஜி வந்து அவதார வரிஷ்டர் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு அவர் சொன்னார். என்ன அடக்கம் பாருங்கள், ஒரு பதிலும் கொடுத்தாச்சு, அட் த சேம் டைம் யூ டிசைட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியாச்சு. ஸோ அந்த மாதிரி மனைவியே வந்து தாயாக தெய்வமாக பார்த்தார்.
அப்போ சாரதா தேவி மாதிரி ஒரு தூய்மையான ஒரு நபர்கிட்ட வந்து தெய்வத்தை பார்க்குறது இட் இஸ் வெரி ஈஸி, நாட் டிஃபிகல்ட். நம்ம அபேதானந்த சாமி சொல்லுவார், பவித்ரதா சுரூபின்யை அப்படின்னு. சாரதா தேவி யார் அப்படின்னாக்கா பவித்ரதா சுரூபின்யை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தூய்மைக்கு எல்லாத்துக்கும் அடைக்கலமாக இருக்கிறவர் அவர், அந்த சுரூபமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு. ராமாயணத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடெண்ட் வந்தது. சிறந்த பக்தன் யார், லக்ஷ்மணனா பரதனா அப்படின்னு ஒரு டிபேட். இந்த டிபேட்லாம் எல்லா இடத்துலையுமே இருக்கும், எல்லா காலத்துலேயும் இருக்கும். எல்லாரும் வந்து அந்த சபையில் இருக்கிற எல்லாருமே சொல்லிட்டாங்க லக்ஷ்மணன் தான் சிறந்த பக்தன் அப்படின்னு. பரதனுக்கு அதை கேட்டு ரொம்ப வருத்தம். லக்ஷ்மணனில் பொறாமை கிடையாது, ஐயோ எனக்கு இன்னும் அந்த நிலை வரலையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அவங்களுடைய இந்த பூஜா ரூம் இருக்கும், அங்கே எல்லா தேவதைகள் சூரிய பகவான் அவங்க இவங்க எல்லோரும் இருப்பாங்க, அங்கே போய் முட்டி மோதி கதறான் பரதன். அப்போது ஒரு வாய்ஸ் கேட்டுதான், ஏன் இப்படி அழற அப்படின்னு. இல்லை லக்ஷ்மணன் தான் சிறந்த பக்தன் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க, எனக்கு இன்னும் அந்த அளவுக்கு பக்தி வரலையே, அதுக்காக நான் அழறேன் அப்படின்னப்போ, இது வந்து இதில் வருது, இந்த ராம்சரித மானஸில் இந்த இது வரும்னு நினைக்கிறேன், ரொம்ப நாள் முன்னாடி கேட்டது. அப்போ அந்த வாய்ஸ் சொல்லுது, லக்ஷ்மணன் சிறந்த பக்தன், ஆனால் நீயோ பக்தி ஸ்வரூபமே, நீ பக்தன் கிடையாது. லக்ஷ்மணன் இஸ் டிஃபரண்ட், ஹீ இஸ் ஹேவிங் பக்தி, பட் நீ பக்தி ஸ்வரூபமே அப்படின்னு சொன்னதான் ஒரு இன்சிடென்ட், ரொம்ப பியூட்டிஃபுல் இன்சிடென்ட் இதெல்லாம். அதை போல் சாரதா தேவி பவித்ரதா ஸ்வரூபின்யை, அந்த அம்மாக்கிட்ட தெய்வத்தை பார்க்குறது இட் இஸ் வெரி ஈஸி. ஆனால் ராமகிருஷ்ணன் அதெல்லாம் தாண்டி போய் யார்கிட்டலாம் போய் பார்த்தார் பாருங்க அந்த லோக மாதாவை. ஒரு நாள் ராமகிருஷ்ணன் அந்த தட்சிணேஸ்வர் தோட்டத்தில் 2 பேர் கூட நடந்து வந்துட்டுருக்கார். அந்த காலத்துலலாம் வந்து இந்த டாய்லெட்லாம் வந்து மேனுவல் கிளீனிங் தான், அப்போல்லாம் இந்த செப்டிக் டேங்க் அந்த மாதிரி சிஸ்டம்லாம் கிடையாது. அந்த மதுரபாபு வந்து தங்குற ரூம் அதெல்லாம் வந்து அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. டெய்லி ஒரு லேடி வந்து அந்த டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போவாள். இவங்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி அவள் க்ளீன் பண்ணிவிட்டு போவாள். அன்னைக்குன்னு பார்த்து குருதேவர் முன்னாடியே எழுந்து 2 பேர்கிட்ட அப்படி பேசிட்டு எதிர்த்தாப்பில் வர்றப்போ அந்த அம்மா டாய்லெட்டை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கூடையை தலை மேலே தூக்கிட்டு போகிறாள். ராமகிருஷ்ணன் பார்த்தோன்னே ஒதுங்கி நின்னான். ராமகிருஷ்ணன் ஏதோ பேசிகிட்டே வந்து ஒரு டக்குன்னு அந்த அம்மாவை பார்த்தார், அப்படியே நிற்கிறார். இந்த அம்மாவுக்கு பயம், ஏன்னாக்கா இவங்க முன்னாடி நாம் வரக்கூடாது. அந்த காலத்தில் அந்த ஜாதி பிரச்சனைகள்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது, அதனால தான் இந்து மதம் ரொம்ப அடி வாங்கிச்சு. இன்னும் கூட அதை நாம் பிடிச்சி வச்சிட்ருக்கோம் நிறைய இடத்துல. ஸோ ராமகிருஷ்ணனை பார்த்துட்டு இந்த அம்மாவுக்கு ஒரு பயம், ஐயோ இவர் போய் பார்த்துட்டோமே, இவர் வர்றப்போ நாம் எதிர்த்தாப்பில் வந்துட்டோமே சொல்லி அப்படியே கை காலெலாம் நடுங்குது நிற்கிற. ராமகிருஷ்ணன் என்ன பண்ணார், கையெடுத்து கும்பிட்டார் அந்த அம்மாவை. கும்பிட்டுட்டு சொன்னார், அம்மா ஜெகதம்பா, ஒன்றை தவிர இந்த சுத்தம் செய்கிற வேலையை வேறு யார் செய்ய முடியும்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணார். சாரதா தேவிக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணது ஓகே, நிறைய வீட்டில் கூட நடக்குதுன்னு நினைக்கிறேன், நமக்கு தெரியாது இல்லையா. ஸ்பீக்கர் ஒருத்தர் ரொம்ப காரசாரமாக பேசிகிட்ருக்கார். முடிஞ்ச உடனே ஒருத்தர் வந்து, அப்பா சிங்கம் மாதிரி முழங்குனீங்க சார், இப்படி பேசுகிறீங்க, வீட்டில் எப்படி சார்? வீட்டில் கூட நான் சிங்கம்தான். அப்படியா? ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், அங்கே என் மேலே அம்பாள் உட்காந்துருப்பா அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இங்கே டாய்லெட் க்ளீன் பண்ணுற அந்த அம்மா, அவளுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணார். டாய்லெட் க்ளீன் பண்ணுற அம்மாவை பார்க்கல, ஜெகஜனனியாக பார்த்தார். அதை விட இன்னும் வேடிக்கை என்னன்னாக்கா, தட்சிணேஸ்வர் கோயிலுக்கு வெளியில் அங்கே வந்து ஒரு மோசமான ஏரியா, ரெட் லைட் ஏரியா மாதிரி, அங்கே ஒரு பொண்ணு ரமணின்னு சொல்லிட்டு அவள் அப்பப்போ தட்சிணேஸ்வர் கோயிலுக்கு வந்து தூரத்துலேருந்து ராமகிருஷ்ணன் பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு போவாள். இவரும் தூரத்தில் உள்ளே விட முடியாது, அப்போ அந்த காலத்து சிஸ்டம் அந்த மாதிரி. ஒரு நாள் ராமகிருஷ்ணன் அந்த தோட்டத்தில் நடந்து வர்றப்போ அந்த பொண்ணு ரெட் கலர் சாரீ கட்டிட்டு அவள் அங்கே நிற்கிறான் வெளியில். இவர் பார்த்துட்டு அப்படியே அவளை பார்த்துட்டு நிற்கிறார். கூட வந்தவங்களுக்கு கூச்சமாக இருக்குது, எனக்கு நிறைய பேர் வராங்க போகிறாங்க. ஒரு விலை மாதுவை பார்த்துட்டு ஒரு பரமஹம்சர் இப்படி நின்னார்னாக்கா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? என்ன மாதிரி தாட்டு வரும் நமக்கு? ஒரு பெரியவர் வந்து ஒரு போஸ்டர் ஒட்டி இருக்குது, ஆன்னு வாயை பழந்து பார்த்துட்ருக்காரு. இந்த சைக்கிளில் போகிற ஒரு பையன் 25 வயசு, என்ன பெரியவரை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அந்த பொண்ணு? இவர் சொல்கிறேன், போப்பா பிள்ளைங்க விட மாட்டாங்க அப்படின்னா. அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற கட்டத்தில் இவர் ராமகிருஷ்ணன் அந்த விலை மாதுவை வந்து அப்படியே பார்க்குறாரு. கூட வந்தவங்க வந்து என்னடா யாரும் பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்க சொல்லிட்டு, சமைச்சி வாங்க போகலாம் அப்படிங்கிறப்போ அவர் அப்படியே கையெடுத்து கும்பிட்டு, அம்மா ஜெகதம்பா இன்னைக்கு இந்த ரூபத்தில் நீ காட்சி கொடுக்குறியா அப்படின்னு சொன்னார்.
விலைமாதுவை கூட ஜெகஜனனியாக பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருடைய பார்வை அவ்வளவு பரிசுத்தமாக இருந்தது. அப்பேற்பட்ட உயர்த்தில் அவர் சொன்னது மட்டுமல்ல, செஞ்சு காமிச்சிருக்கார். துரியானந்த சாமி நிறைய வேதாந்தெல்லாம் படிச்சுட்டு எப்போ வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருப்பார். அவர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நேராக உட்காந்துருப்பார். எப்போ பார்த்தாலும் ரொம்ப நேரம் அந்த மாதிரி உட்காந்தாலே அவருக்கு பேக் பெயின்லாம் வந்தது சொல்லி அவர் லைஃப்பில் வரும். பட் எப்போ பார்த்தாலும் இப்படி நிமிர்ந்து உட்காந்துருப்பார். அவர்கிட்ட ஒரு நாள் அவர் யங் மேன் 22 வயசு ராமகிருஷ்ணர் கேட்குறார், பெண்களை நீ எப்படி பார்க்குற அப்படின்னு. இவர் வேதாந்தம் படித்தவர், இதெல்லாம் மாயை அப்படின்னு படித்தவர் இல்லையா. அவர் சொல்கிறார் துரியானந்தர், அவங்களெல்லாம் நான் பேய்களாக பார்க்குறேன், அவங்களாம் நான் வெறுக்கிறேன், என் மனசே அவங்க பக்கம் போகாது அப்படின்னு. ராமகிருஷ்ணன், டேய் இந்த மாதிரிலாம் வெறுப்பை வச்சுக்காத, வெறுப்பு வச்சுருந்தா கொஞ்ச நாள் கழித்து அது விருப்பமாக கூட மாறும். இந்த ராகம் துவேஷம் அட்டாச்மெண்ட் அவர்ஷன் அப்படிங்கிறது பெரியவங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா, தே ஆர் தி 2 sides ஆஃப் த சேம் காயின் அப்படிம்பாங்க. இது இருந்தால் அது வரும், அது இருந்தால் இது வரும். ஸோ வெறுப்பு இருந்தால் கூட பற்று தான், விருப்பம் இருந்தால் கூட பற்று தான். அதை தான் ராமகிருஷ்ணன் சொன்னார், அவங்கள பார்த்து வெறுக்காத, வெறுத்தா நீ கீழே விழுந்துடுவ, வலையில் விழுந்துடுவ. அவங்கள தெய்வீக அன்னையின் அம்சங்களாக பாரு, அப்போது உனக்கு ஆன்மீக உன்னதி கிடைக்கும் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் துரியானந்த சாமி அப்படியே மாறி போனார் அப்படின்னு அவருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். இன்னொரு தடவை ரொம்ப வேடிக்கையான ஒரு இன்சிடென்ட், இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிற மணி அடிச்சுட்டாங்க. ராமகிருஷ்ணர் வந்து அப்படியே உட்கார்ந்துருக்கார். ஒரு 7 வயசு பொண்ணு அங்கே வந்து, யாரோ டிவோட்டியோட ஒரு பொண்ணு வந்தவன் நேராக வந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணான். இவர் கவனிக்கலை, ஏன்னா இவர் ஒரு பரவச நிலையில் இருக்கார். அது பண்ணிவிட்டு அப்படி தலையை தூக்கி பார்க்குது அந்த பொண்ணு. சின்ன குழந்தை, அவளுக்கு என்ன தெரியும். இவர் அப்படியே ஏதோ உட்காந்துட்ருக்கார். அந்த பொண்ணு போயிடுச்சு. அங்கே போய் வெளியில் போய் வராண்டாவில் விளையாடிட்டுருக்கு. 10 நிமிஷம் கழித்து இவர் நார்மல் நிலைக்கு வந்து அப்படியே வெளியில் வந்து அப்படி பார்க்குறப்போ அந்த பொண்ணு ஓடி வந்து தான், தாத்தா கொஞ்சம் நேரம் முன்னாடி நான் உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணேன், நீங்கள் கவனிக்கவே இல்லையே. சின்ன குழந்தை. உடனே இவர் சொன்னால், அப்படியாம்மா இங்கே வா அப்படி சொல்லி நிற்க வச்சுட்டு அந்த 7 வயசு பெண் குழந்தைக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணா. அவர் பெண் குழந்தையாக பார்க்கல, பவதாரணியாக பார்த்தார். அதை தான் இந்த செகண்ட் பாயிண்ட்டு சாமிஜி சொன்னார் இல்லையா, ஹிஸ் லைஃப் இஸ் அ லிவிங் இல்லஸ்ட்ரேஷன். இன்னும் எத்தனையோ நிகழ்ச்சி அப்படி பார்த்துட்டே போகலாம். ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் எடுத்தாலே 2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசலாம். அவ்வளோ பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க என்ன வாழ்ந்து காட்டியிருக்காங்க, என்ன நமக்கு போதிச்சிருக்காங்க, அதுலேருந்து சில பாயிண்ட்ஸை மட்டும் நாம் எடுத்துப்போம். அதை எடுத்து நம்ம வாழ்க்கையில் முடிஞ்ச வரைக்கும் யதாசாத்தியம் யதிஷி அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் மந்திரம் சொல்லி தான் இந்த விரதமெல்லாம் எடுத்திருக்கோம். அதை போல் நீங்களும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாக்க மிச்சம் வந்து அவரே வழிகாட்டுவார். இப்போ ஒரு கணக்கு வாத்தியார், நேற்று கூட நம்ம பாட்ஷா சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், நீங்கள் கணக்கு சொல்லி கொடுக்குறீங்க, ஒரு பையன் கரெக்டாக போடுறான், இன்னொரு பையன் தப்பாக போடுறான், இன்னொரு பையன் தூங்கிட்டு இருக்கான், உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு. தூங்குற பையன்கிட்ட நான் போகவே மாட்டேன், ஏன்னா அவன் ஹீ இஸ் ஃப்ரீ ஃப்ரம் மீ இல்லையா, அவன் பாட்டு ஏதோ தூங்கிட்டு இருக்கான். தப்பாக போடுறவனுக்கு நான் எடுத்து சொல்லுவேன், இப்படி போடுறா இப்படி போடுறா அப்படி சொல்லுவேன். சரி, நல்லா போட்டவனுக்கு அவனை நான் பாராட்டுவேன் அப்படின்னு சொன்னார். ஸ்மால் திங். நாமளும் அந்த மாதிரி இந்த வாழ்க்கை கிடைச்சதுக்கப்புறம் தூங்கிட்டு இருந்தாக்க கடவுள் கவனிக்க மாட்டார். ஏதோ தப்பாவது ஏதாவது செய்ய ஆரம்பிங்க, நல்ல வழியில் போகிறதுக்கு அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். இல்லை உங்களுடைய சம்ஸ்காரம், பெற்றவங்களுடைய ஆசீர்வாதம், குருவுடைய ஆசீர்வாதம் இருந்து சரியான பாதையிலே நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா அவர் உங்களை பாராட்டுவார், தன் தலை மேலே தூக்கி வச்சுப்பார். அதுதான் மகான்களின் வாழ்க்கையிலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். கிடைச்ச இந்த மனித பிறவியை நல்லபடியாக பயன்படுத்தி நல்ல மக்களாக உருவாவோம். எதிர்கால சந்ததிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கணும். அந்த பொறுப்பை உணர்ந்து நல்ல பாதையில் போக இந்த மாதிரி மகான்களுடைய வாழ்க்கையெல்லாம் படிப்போம். புக்ஸ் எல்லாம் நிறைய படிங்க. புக்ஸு படிங்க அப்படின்னு சொல்கிறது வந்து புக்ஸு விற்கணும் அப்படின்னு சொல்லி பப்ளிசிட்டிக்காக இல்லை. போன தடவை ஒருத்தர் வந்து சொன்னார், நல்ல பப்ளிசிட்டி பண்ணிங்க சார் அப்படின்னு, சுவாமிஜி அப்படின்னு. பப்ளிசிட்டிக்காக இல்லை, உங்களுடைய வாழ்க்கை உயரணும் அப்படி. ஏன்னா இந்த புக் சேல்ஸ் விற்று தான் நானும் சங்கர் மகாராஜும் சாப்பிடணுமே, நமக்கு சாப்பாடு அம்மா போடுறா. புக்ஸு படிங்கன்னு சொல்கிறது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த நல்ல பாதையில், மகான்கள் காட்டின பாதையில் போக முயற்சி செய்வோம். நிச்சயமாக அந்த முழுமையான கோலை நாம் எல்லாருமே அடைய முடியும். ஏன் சாமிஜி சொல்லியிருக்காரு இல்லையா, ஈச் சோல் இஸ் பொட்டென்ஷியலி டிவைன். அந்த டிவைன் நேச்சர் அடைகிறது மனித வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கட்டும், மற்றதெல்லாம் பை ப்ராடக்டாக இருக்கட்டும். இதுலேயும் சிறப்பாக இருக்கணும், அதுலேயும் சிறப்பாக இருக்கணும். அப்படி செஞ்சால் இந்த வாழ்க்கையை வந்து நாம்
நல்லபடியாக பயன்படுத்தி அந்த திருப்தியோடு போய் சேரலாம். அந்த நிலை நம்ம எல்லாருக்கும் கிடைக்க எல்லாம் வல்ல இறை